நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ என்ன அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. எப்படியாச்சும் இங்கே ராகவையும் ஆகாஷையும் ஊரை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஏதேதோ திட்டமெல்லாம் போடுறாரு. ஆனால் எல்லா திட்டமும் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே தாங்க போகுது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு இல்லையா, அணுவையும் ஆகாஷையும் கடத்தி வச்சு ஏதாச்சும் ஒரு சொதப்பணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணு மொபைல்லேருந்து நம்ம ஆகாஷுக்கு ஃபோன் போகுது. ஸோ நான் உன்னை தனியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லி வர சொல்கிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஆகாஷ் போகிறாப்புல. ஆனால் என்னடானா பார்த்திங்கன்னா அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து மறைஞ்சிருந்து ஆகாஷை அடித்து தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அதே டைமில் அணுவையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. 2 பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு ரூமில் கட்டி போட்டுடுறாங்க தனியாக. அதே டைமில் பார்த்திங்கன்னா அணுவை யாரோ ரவுடி பசங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஊருக்குள்ளே ஒரு பொருளியை கிளப்பி விட்டுறாங்க. ஊர் மக்களே தேடி திரண்டு வருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆகாஷ் கண்ணை முழிச்சு அணுவையும் பார்த்திங்கன்னா கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறப்ப ஊர் மக்களே சேர்ந்து வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஆகாஷ் தான் அணுவை கிட்னாப் பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி பழியை தூக்கி போடுறாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அபி குறுக்கால வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் அணுவை கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமானவங்களாம் இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாண்டியனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம முரளி போட்ட பிளானை அப்படியே தலைகளாக தூக்கி சொருவிட்டாங்க நம்ம அபி. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா முரளியோட பிளான் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.